வணக்கம் எல்லாருக்குமே என் பேர் ஷாமல் தத்தராஜ். ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டுடே யூ கைஸ் have taken the time from your busy schedules and came here. Thank you so much for coming here and showering so much support and love to entire team. I'm very grateful to be here in this entire project. So I would like to say thanks to Meghna, who is our director and a producer. This film has our lot of efforts, love and heart. So we all worked together. It was like a family. We never felt like நாங்கள் ஒரு புது படம் ஏதாவது படம் பண்ண போகிறோம் அங்கே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. இட் வாஸ் கம்ப்ளீட்லி குட், ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் வாஸ் ஸோ குட் டு மீ. co-artists எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வுட் திங்க் தட் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. Hi everyone, my name is Meenakshi. First of all, I thank each one of you for being here, and I also have to thank Meghna, the director of the film and producer of the film, for giving me this opportunity. And to actually talk about the film, it was shot in Klang, Malaysia. So we had so much fun during the shooting. I cannot even explain. Like as it's a horror film, we also got afraid while the shooting. And I cannot explain how much fun we had during the shooting. And I also have to thank each one of you for supporting. And I would just say keep supporting. Thank you so much. இது முதல்ல இவங்க பேசினலாம் பார்த்தோன்னா ஏதோ இங்கிலீஷ் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்துட்டோன்னு நினச்சேன். நீங்கள் இத்தனை பேர் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா நாங்கள் மலேசியா வந்திருக்கோம். நாங்களும் மலேசியா பார்த்த மாதிரி இருக்கோம். கொஞ்சம் லேட்டாக கிட்ட ஆரம்பித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதாக இருந்திருப்போம் வந்திருப்போம். எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்குல்ல பாஸ், அப்புறம் என்ன. பட் ஒரு விஷயம், ஒரு லீலா பேலஸில் இது மாதிரி பண்ணுறீங்க. ஒரு பெண் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக், டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்னா என்னுடைய மணல் கயிறு 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க. இதுவே சஸ்பென்ஸ் படம் ஆயிடுச்சு எனக்கு. காலத்தால் சொல்லிட்டாங்க நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன், அப்புறம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா, வராங்களா இல்லையாங்கிறது அதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன் வேணாம்மா, வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு யூத்துக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ கிளாமரஸாக பண்ணியிருக்கீங்க. குடும்ப படம் வேறு சொல்லியிருக்கீங்க. இல்லை அந்த சீனில் இன்னும் காட்டலை நீங்கள் அது. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை இருக்கலாங்க, தப்பு இல்லை. நம்ம உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் கணக்கே தவிர நீங்கள் அதை பற்றி வேறு எதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன உண்டோ அது வரதெல்லாம் அது குடும்ப படம் தான். அதனால் ஏன்னா குழந்தைங்கள அப்பா அம்மா கூட்டின்னு வரணும், ஏன்னா அப்பா அம்மா விட்டு குழந்தைங்க மாத்திரம் தனியாக போவாங்க, அதுதான் ஏ சர்டிஃபிகேட். பட் சினிமா என்பது மூலதனம் அதிகமாக உள்ள இடம். அது திருப்பி எடுப்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க நீங்கள். அந்த ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய அந்த போர்டை வச்சு, ஒய்ஜா போர்டை வச்சு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது இது. பட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், எங்கள் ட்ராமாலே வரும், ஒரு ஹீரோயின்கிட்ட சொல்லுவேன், நான் பேய் படம் எடுக்க போகிறேம்மா அப்படிம்பேன். அப்போ எனக்கு மேக்கப் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நீங்கள்லாம் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நிஜமாகவே நேரடியாகவே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து பேய் படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு வித்தியாசமாக காட்டணும். எதுவாக இருந்தாலும் ஒரு டோட்டலாகவே எல்லாம் மலேசியன் டீம் தான் நினைக்கிறேன். மலேசியன் சிங்கப்பூர் டீம் தான் இல்லையா? உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க என் நண்பர்கள். இந்தியாவிலேருந்து வரீங்க, எல்லோரும் எடுக்கிறீங்க, இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க, நாங்கள்லாம் நடித்து நாங்கள் எடுத்து இது எப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்க. இது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப நல்ல. நீங்கள் ஃபுல் படத்தை அங்கே எடுங்க, இங்கே சென்சார் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது சினிமா என்பதற்கு வந்து லாங்குவேஜ், இது மொழி, அந்த தேசம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது ஓடிடி வந்துருச்சு, தியேட்டர்லாம் கான்செப்ட்லாம் தாண்டி போய் எங்கே போட்டாலும் இப்போ அமேசானில் பார்க்குற படம் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லையே? நெட்ஃப்ளிக்ஸில் போடுற படம்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லை.
அதனால் நீங்கள் இந்த படத்தை எங்கேருந்து ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க அது சென்று சேரும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் சந்தானம் மாதிரி டான்ஸ் ஆடினார். எங்கே இறங்கிட்டாரா கீழே? அதான் ஓகே ஓகே ஓகே. சந்தானத்தையே மனசில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் சந்தானத்தை பார்த்தா சொல்லணும். அது மாதிரி இல்லை, ஒரு எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. இன்றைக்கி வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் சினிமா என்பது என்றைக்குமே முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறேனே, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்டு சினிமா வந்து லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது. அதில் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சின்சியராக இருக்கணும். சரியான நேரம் வரும்போது அந்த உழைப்புக்கு உண்டான வெற்றி உங்களை வந்து சேரும். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் இப்போ உங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைத்தால் நீங்கள் மறுபடியும் அடுத்த படம் கண்டிப்பாக எடுப்பீங்க நம்பிக்கை. ஏன்னா 3வது படம் இது. நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த படத்துலலாம் நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க சார் அப்படின்னாங்க. இல்லாட்டாலும் பரவாயில்லமா, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து சினிமா அரசியலில் மட்டும் நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்பக்கூடாது. அது நம்ம கைக்கு வந்தால்தான் அது நமக்கு நிஜம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நான் ரொம்ப லேட்டாச்சு, எங்களுக்கு லேட் ஆகலை. இது அங்கே இருக்கிறவங்கள அத்தனை கேமராமெல்லாம் அவங்கெல்லாம் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மார்னிங் 9 மணிலேருந்து ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணி எப்போ அவங்க அதை முடித்து கரெக்டாக அவங்கள பற்றி பேசும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இன்னொரு வாட்டி அந்த லைனை சொல்லணும் சார். லைட் வந்தால் தான் சொல்ல முடியும். அது அத்தனை பேர் அவங்க மார்னிங்லேருந்து இருக்காங்க. அவங்க நைட் 9 o'clock போனால் தான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒர்க்குக்கு போக முடியும். நமக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட், அது அவங்களுக்கு ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும்போது அவங்கள யாரையுமே காத்திருக்க வைக்கும்போது என்ன ஆகிடும், இன்னும் கொஞ்சம் பேசுங்கம்மா, எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறவங்க, பேசிட்டிங்களா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய இத்தனை ப்ரெஸ் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன படத்துக்கு வரத்துக்கு அதிசயம். இது உங்களுக்காக வந்திருக்காங்க, இல்லை உங்கள் எஃபர்ட்டுக்காக அத்தனை பேர் வந்திருக்காங்க. அவர் அனைவருக்கும் ஒன்று பின்னத்தை அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரி தெரியும். அதனால் டிலே ஆனதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல. மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க மேடம், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம், அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா வரணும், அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு. மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். நன்றி, வணக்கம். இந்த சாங்ஸ் சார், இந்த சாங்கும் இந்த ட்ரைலரும் பார்த்துட்டு சொன்னீங்க இதில் ரொம்ப கிளாமராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் இருக்கிற விட அந்தளவுக்கு ஒன்றும் இதில் அந்தளவுக்கு கிளாமர் ஒன்றும் இல்லையே இதில். நான் சென்சாரில் இருந்தவன். அடிப்படையாகவே இதில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதனால் நான் ஃபயர் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேங்க. அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் சார். பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. இதை பற்றி பேச தானே வந்திருக்கேன். சரி, ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயசாச்சுமா, என் பார்வையில் சிலது கிளாமராக தெரியும். நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிமா, அவ்வளோதானே. தட் இஸ் கால்டு இந்த ஜெனரேஷன் கேப். மேக்னா அவங்க வந்து ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேர்ள். ஒரு படம் பண்ணுறேன், டைரக்ட் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கேட்கும்போதே தோசை கல் மேலே நிற்கிற மாதிரி நிற்கும். ஏன்னா நாங்களாம் 9 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு படமும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அதோட வேதனை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் அதை ரசித்து பண்ணுறோம், பிடிச்சி தான் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, கதை எழுதுகிறாங்க, ஆக்ட் பண்ணுறது பெரிய விஷயம்.
சாங்ஸு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டினா அவ்வளோ அழகாக இருந்தது. விவேக் சார் வந்து ஒரு வெள்ளைப்பூக்கள்னு ஒரு படம் பண்ணார், ஃபாரின்லேயே எடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஏதோ ஒரு சிங்கப்பூரில் மட்டும் ரிலீஸ் ஆகிற படம் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி அடையும். நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வரணும். அங்கேருந்து இங்கே வந்து நிறைய படங்கள் பண்ணணும். ஸ்ரீ சார் சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீம் அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்.